இப்போ நம்மள பத்தி யாராவது குறை சொன்னா, நம்ப அவங்கள்ட்ட வந்து குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லலாமா பிரபு? வெரி குட். இதுவும் கரெக்ட்டா? நம்ம பார்ப்போம். அது இப்போ சுருக்கமா சொல்றேன். நம்மகிட்ட ஒருத்தர் குறை சொல்றாங்க, நம்மள பத்தி யாரையோ குறை சொல்றாங்க அப்படின்னா, மொத யோசிச்சு பார்க்கணும். அவங்க சொல்ற குறையில நியாயம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அது நியாயம் இருந்துச்சுன்னா நம்மள சரி பண்ணிக்கணும். நியாயம் இல்லைன்னா நம்ம வந்து அத பத்தி கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் வந்து நம்ம போன வாரம் ஒரு கதை பார்த்தோம். அந்த கதையில பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு யோகி இருப்பாரு. அந்த யோகி மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அ ஒருத்தன் வந்து இங்க பார்றா, அவர் யோகிங்கிறாரு. ஆனா வசதியா வந்து வேர்ல தலைய வச்சு படுத்துட்டு இருக்கிறாரு அப்படிம்பான். உடனே யோகி என்ன பண்ணுவாரு? அடடா! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? வேர்ல இருந்து தலைய தூக்கி கீழ வச்சு படுப்பாரு. உடனே திரும்ப அவன் என்ன சொல்லுவான்? இவர் ஒரு யோகியே கிடையாது. மத்தவங்க பேசுறதெல்லாம் ஒட்டுக்கேட்டுட்டு இருக்காரு அப்படிம்பான். ஸோ நம்ம வந்து நல்லபடியா நடந்துக்கிட்டாலும், அத வந்து தவறா பேசுறதுக்கு ஆளுங்க இருக்க தான் செய்வாங்க. அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம பக்கம் தவறு இல்ல. நம்ம சரியா தான் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மத்தவங்க சொல்ற குறைகள பத்தி பெருசா கண்டுகிட்டு இருக்காம, கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? 3வது நபர்னா போயிட்டே இருக்கலாம். நம்ம கூட இருக்கவங்கன்னா கொஞ்சம் நம்ம கண்டிப்பா வந்து அவங்களுக்கு விளக்க வேண்டியிருக்கும். நம்ம கூடயே குடும்பத்துல கூட இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம நம்ம கூட அடிக்கடி பழக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறவங்க அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து பேசி அந்த அவங்களுடைய அந்த அவங்களுடைய எண்ணத்த மாற்ற வேண்டியிருக்கும். ஒரு 3வது நபர் யாரோ சம்மந்தம் இல்லாம சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா, நம்ம பெருசா வந்து கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா?